ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நொர டப்பா செய்ய போகிறாங்க. எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. டப்பான்னு சொல்லுவாங்க. இந்த நுரையீரலை வெட்டி கொடுக்க சொல்லி வாங்கிட்டு வந்து நல்லா பச்சை தண்ணியில் முதல்ல கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவிடணும். கழுவிட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் சுடு தண்ணி வச்சுருந்து நல்லா கொதிக்க வச்சு அந்த சுடு தண்ணியில் போட்டு இப்படி நல்லா இப்படி இது பண்ணி விட்டு இப்படி எடுத்து ஒரு குக்கரில் போட்டு நல்லா ஒரு 4-5 விசில் விட்டு வேக விட்டு எடுத்து நீங்கள் எப்படி சிக்கனு மட்டனு இல்லை பீஃப் எதனா ஒன்று நீங்கள் வந்து தொக்கு செய்கிறீங்களோ அந்த மாதிரி தொக்கோ இல்லை கிரேவியோ எப்படி செய்கிறீங்களோ உங்கள் இஷ்டம் செஞ்சுக்கலாம். ஆனால் இல்லை நம்ம எப்படி கறி கழுவுறோமோ அந்த மாதிரி 4-5 வாட்டி கழுவிட்டு அதுக்கப்புறமா வந்து சுடு தண்ணியில் ஒரு வாட்டி கழுவிட்டு போட்டோம்னா நல்லாயிருக்கும். நீச்சு வாசனையெல்லாம் வராது. மஞ்சத்தூள் போட்டு கழுவுனீங்கன்னா நீச்சு வாசனையே அடிக்காது. உங்களுக்கு எந்த மீன் கறி எல்லாமே மஞ்சத்தூள் போட்டு கழுவிடணும். அவ்வளோதான். இதை இப்போ வேக வச்சு அவ்வளோதான். இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வேக வைக்கணும். தண்ணி ஒரு சொல் தண்ணி, அதுக்கு மேலே வேண்டாம். மஞ்சத்தூள் போடுறேன். இப்போ இவ்வளோ போடுறேன். நம்ம ரெண்டாவது இது வேக விட்டு தாளிக்கிற போது நல்லா இவ்வளோ போட்டு தாளிச்சு விட்டுங்க. இவ்வளோ போட்டு தாளிச்சு விட்டுங்க. வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு தாளிக்கிறோம்ல, அப்போ அந்த மாதிரி அந்த அளவு போட்டு தாளிக்க கரெக்டாக. எண்ணெய் ஊற்றி வச்சு பட்டை கிராம்பெலாம் போட்டுட்டு இப்போ வெங்காயம் போட்டு வதக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம இந்த கறி வேக வச்சோம்ல, இப்போ பாருங்க நல்லா வெந்துருச்சு. பூ போல் தொக்கு செஞ்சிடலாம். போட்டேன். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா தக்காளி வதக்கிங்க. வதக்கினதுக்கப்புறம் இதை போட்டுட்டு தான் மிளகாத்தூள் போடணும். இல்லைன்னா தீஞ்சிடும். அதுதான் அதை போடுறது. அப்படியே இந்த வேக வச்ச கறியை போட்டாச்சு. ஒரு மிளகாத்தூள் ஒரு 3/4 ஸ்பூனு, கொஞ்சம் மொத்தம் 1 ஸ்பூனு தான். இது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள். உங்களுக்கு இந்த அரைச்ச மிளகாத்தூள் வீடியோ போடுறோம் தனியாக பாருங்க. தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா வெந்து சுண்டிடுச்சு பாருங்க. இந்த டைமில் கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு இறக்கிடணும். அவ்வளோதான், தொக்கு ரெடி. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் ப்ளீஸ்.